ஒயிட் ரைஸ்ல பாஸ்தா சாஸ செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு வீடியோ கடைசில சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் பேன்ல எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சோண்டு கார்லிக் 1/4 கட் பண்ண டொமேட்டோ 4 இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே பேன்ல பட்டர் கொஞ்சம் போட்டுட்டு 5 பல் பூண்டு சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு அதை நல்லா வதக்கிட்டு 3 மீடியம் சைஸ் ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதை போட்டு நல்லா டாஸ் பண்ணிட்டு ஒரு கேப்சிகம் டை ஷேப்ல கட் பண்ணிட்டு ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சிருக்க பேஸ்ட் இதுல ஆட் பண்ணிட்டு நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வறுத்துட்டு மிக்ஸில 1/2 டேபிள் ஸ்பூன் ஒரிகானோ 1/2 டீஸ்பூன் இதை லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் அளவு சால்ட் கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரைஸ் போடுறோம், ரைஸே சால்ட் இழுத்துரும் கொஞ்சம். இது கூட 1/2 கப் அளவு ஃப்ரெஷ் கிரீம் ஊத்திட்டு ஒரு பவுல் அளவு ஒயிட் ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் போட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி உங்களுக்கு சீஸ் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லனா வேணாம். கொஞ்சோண்டு மல்லி இலை போட்டு ஒரு பிளேட் எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் என்ன தப்பு பண்ணியிருந்தேன்னா ரைஸா ஓவர் பாயில் பண்ணிட்டேன். அதுதான் கொஞ்சம் குழந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம பேஜை